கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய வாழ்க்கையில இந்த வெறுமை, அந்த வெறுமைன்னா என்னன்னு எனக்கு தெரியும். இருதயத்தில் அவ்வளவு வெறுமை, எம்டி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் ராமச்சந்திர ஷெனாய். இயேசு கிறிஸ்து அறியாத ஒரு பூசாரி குடும்பத்தில், ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். 1976 நான் பிறந்தேன். சென்னை பட்டணத்தில் பிறந்தேன். பூர்வீகம் கோவா. முன்னோர்களுடைய சாபம் வாழ விடலை. கோவாவில் இருந்து அப்படியே ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அப்படியே சுற்றிட்டு கடைசியில் சென்னையில் வரும்போது தான் நான் சென்னையில் பிறந்தேன். சின்ன வயசுல இருந்து பக்தியா என்னை வளர்த்தாங்க. 20 வயசு வரைக்கும் நான் பக்தியா வளர்ந்தேன். பூஜைகள், ஸ்லோகங்கள், மந்திரங்கள், பூனலை போட்டு மந்திரங்களை சொல்றது, ஸ்லோகங்கள் சொல்றது, பூஜைகள் பண்ணுவது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோயில்களுக்கு போவது, எல்லா காரியங்களும் செய்து வந்தேன். 20 வயது வரைக்கும் சரி, குல தெய்வம் வெங்கடேஸ்வர பெருமாள் சார் திருப்பதிக்கு நடந்தே போவேன். மலை மேல் நடந்தே போய் நடந்து வருவோம். மொட்டை அடிச்சு தான் வருவோம். 6 மாதத்துக்கு நடந்து போய் மொட்டை அடிச்சு தான் வருவேன். பக்தியான காரியங்கள் எல்லாம் செய்து ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. எதிர்காலத்தை குறித்த பயம். இரவில் தூக்கம் இல்லை. 13 வயசுல 20 வயசு வரைக்கும் தூக்கம் கிடையாது. நைட்டில் தூக்கமே வராது. தூங்கினா பயங்கரமான கனவு, கெட்ட கனவு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. கழுத்தை பிடிச்ச அமுக்கும் பிசாசு. அது பிசாசுன்னு தெரியாது. ஏதோ ஒரு காற்று அழுத்தது இருக்குது. அப்பா அம்மான்னு கூப்பிட முடியாது, சத்தம் வராது. மந்திரிக்கிற இடத்துக்கு போனேன், குறி சொல்கிற இடத்துக்கு போனேன், ஜோசியம் பார்த்தேன், ஜாதகம் பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். நேரம் சொல்ல இந்த பரிகாரம் பண்ண, அந்த பரிகாரம் பண்ண, இதைச்சு ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், சாய்பாபா, இந்த கோயில்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சேன். எனக்கு சனி பிடிச்சிருக்குது, 7.5 சனி பிடிச்சிருக்குது. கோயில் சனீஸ்வரன் கோயிலை சுற்று, ராவுகால பூஜை பண்ணு, ஒவ்வொன்றா சொல்லி என்னென்ன செய்யணும் எல்லாம் செய்த போதிலும் 20 வயது வரைக்கும் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. அதிலெல்லாம் பக்தியாக நல்லா காரியம் செய்தாலும் இரவுல பாவமான வாழ்க்கை, மோசமான பாவமான வாழ்க்கை, குடி, தீய பழக்கங்கள் என்னை பிடித்து கொண்டது. வீட்டுக்கு தெரியாது. இப்படி 20 வயது கிட்ட நெருங்கி இருக்கிற அந்த நேரத்தில் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, இருதயத்தில் பயம், வெறுமை, சமாதானமற்ற சூழ்நிலை. என்ன செய்வது? யார்கிட்ட போய் சொல்லுவது? கலங்கி போய் உட்காந்துருக்கிறேன். என்ன பண்றது தெரியல, என்ன செய்யறது தெரியல. அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை. இந்த சூழ்நிலையில இந்த காதுல ஒரு சத்தம் கேட்குது. இதில் 1 வாரமாய் காதல் சத்தம் கேட்குது, நீ செத்து போயிடுது. நிம்மதியெல்லாம் எதுக்காக வாழணும், நீ செத்து போயிடு. காதல சத்தம் தொலைச்சிட்டு ஒரு பக்கம் சத்தம் கேட்டு இருக்குது. அது விசுவாசம் அப்ப தெரியாது. காதல் சத்தம் செத்து போயிடு. ஒரு ரோட்டில் உட்காந்துருக்கிறேன், வெளியில சிரிச்சுட்டு இருக்கிறேன், உள்ளத்துல வேதனையோடு இருக்கிறேன், பயத்தோடு, என்ன செய்வது தெரியாத திகைத்து போயிருக்கிற நேரத்தில் என் நண்பன் வந்து சொன்னான். அவன் 1 மாசமாக சொல்லிட்டு இருக்கிறான். பாச சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னார்ல. நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு அவன் நல்லா இருக்கிறாங்க, அவன் நல்லா தானே இருக்கிறான், நல்லா தானே இருந்தான், நல்லா தான் போயிட்டு வந்தான் நினைக்கிறான். அடுத்த நிமிஷமா அவனுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். 1 மாசமா என் நண்பன் சொல்லிட்டே இருக்கிறான், இயேசுவை நம்பு, இயேசு நேசிக்கிறார். அவன் ஒரு பிராமணன். அவன் கூப்பிட்டான். நான் சொன்னேன், இயேசு வெளிநாட்டு தெய்வம். அவன்கிட்ட தர்க்கம் பண்ணுறான். இயேசு வெளிநாட்டு தெய்வம், அமெரிக்க தெய்வம், பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நீங்களாம் பைத்தியக்காரண்டா. நம்ம என்ன ஜாதி, நம்ம என்ன மதம்? எங்கள் அம்மா அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க சின்ன வயசுல. நம்ம ஜாதி தாண்ட உயர்ந்த ஜாதி, மற்ற ஜாதிலாம் கீழ் ஜாதிலான்னு சொல்லி வளர்த்தாங்க. அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிச்சுடணும், சுத்தபத்தமாக இருக்கணும்டா, நம்ம ஜாதி தாண்ட உயர்ந்ததான்னு சொல்லி வளர்த்தது. 1 மாசமா கூப்பிட்டுட்டே இருக்கிறான், தர்க்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். நம்ம சாமி இந்து சாமி, நம்ம இந்து 1 மாசமா தர்க்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், சுவிசேஷத்துக்கு எதிரான ஒரு இயக்கத்தில் அது ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் இணைச்சி நான் வேலை செய்ய விரும்பினேன். அந்த நாட்களில் அந்த ரொம்ப தீவிரமாக செயல்பட்ட அந்த இயக்கம். அவன் கூப்பிட்டுட்டே இருக்கிறான், போகலை. கடைசி 1996 ஆண்டு 20ஆவது வயதுல ஏப்ரல் மாதம் 1 வாரம் புதன்கிழமை நாங்கள் உட்காந்துருக்கிறேன். இதில் வேதனையோடு சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே
என்ன செய்யறதுன்னு தெரியல. இருள். அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு எனக்கு தெரியல. அவ்வளவுதான். செத்து போலாமா? எப்படி சாவது? வாழணும்னு ஆசை. 20 வயசு, இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் வாழணும்னு ஆசை. ஆனா என்ன இல்லை, மனதில் தெம்பு இல்லை. சத்தம் கேட்டுட்டு இருக்குது. தீய பழக்கம் ஒரு பக்கம், பிசாசு போராட்டம் ஒரு பக்கம், நேரம் சரியில்லை, அது சரியில்லை, எது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், எல்லாம் மண்டையை போட்டு குழப்பி வேலை இல்லை. இப்படி பல குழப்பத்தோடு உட்காந்து நண்பன் கூப்பிட்டான். சரி, நம்ம எத்தனையோ எல்லாம் கும்பிட்டு பார்த்துட்டோம். சாய்பாபா கோயிலுக்கு போனோம், மசூதிக்கெல்லாம் போனோம், தர்காக்கெல்லாம் போனோம், என்னென்னமோ உலகத்தில் என்னென்னமோ எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம். நான் கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அந்த எண்ணத்தை கொடுத்தவரும் இயேசு தான். அல்லேலூயா. இயேசு அவ்வளோ அன்பானவர். அல்லேலூயா. கூப்பிட்டான். அந்த வீட்டு ஜபத்துக்கு புதன்கிழமை வீட்டு ஜபம் நடக்கும். வீட்டு ஜபத்துக்கு கூப்பிட்டு போனான். அங்கே போனால் எனக்கு என்ன வேண்டதுன்னு எனக்கு தெரியாது. நம்ம இதெல்லாம் கந்த சஷ்டி கவசம் தெரியும், அம்மன் பாட்டு தெரியும், விநாயகர் பாட்டு தெரியும், ஆஞ்சநேயர் பாட்டு தெரியும், அது தெரியும், இது தெரியும். கோயிலுக்கு போனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கோயிலை சுற்றி வருவேன், எல்லாம் தெரியும். அதெல்லாம் இங்கே ஒன்றுமே தெரியல எனக்கு. இயேசுவே கூப்பிட தெரியாது, என்ன ஜெபம் என்ன ஒன்றுமே தெரியும். நான் அமைதியாக உட்காந்துருக்குறேன். என் பேர் ராமு, என் பேரை சொல்லி கடைசியாக எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. நான் முழங்கால் பண்ணிட்டு கண்ணை மூட்டை அப்படியே உட்காந்துருக்கேன், ஜெபம் பண்ணுறாங்க. என் பேரை சொல்லி ராமுன்னு சொல்லி பேரை சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அவ்வளோதான் தெரியும். திடீர்னு என் மனதில் இருந்த ஒரு பெரிய ஒரு பார சுமை, மனதின் சுமை யாரோ தூக்கிப்பட்டது போல உணர்ந்தேன். உடனெல்லாம் சிலிர்த்தது. கண்களை திறந்து பார்த்தேன். ஓ, இந்த இயேசுன்னு சொல்றாங்களே, இந்த இயேசுசாமி இங்க வந்துட்டாரா, இந்த இயேசுசாமி தான் வந்து இப்போ இந்த மாதிரி காரியத்தை மாற்றினாரா என்று சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு சந்தோஷம். கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம், சமாதானம். எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் பயத்தோடு தற்கொலை எண்ணத்தோடு போய்கொண்டிருந்த என்னை இயேசு அன்றைக்கு என்னை வந்து தேடி வந்து என்னை தொட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ ஜனமே, இந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நான் கடந்து வந்த பாதை எனக்கு தான் தெரியும். தூக்கம் இல்லாத நாட்கள், 7 வருஷம் தூங்கல. அந்த 20 ஆண்டு நல்ல தூக்கத்தை கொடுத்தார். நான் மறிச்சு 28 ஆண்டுகளா இருக்கும். 28 ஆண்டுகளா இருக்கும். வாழ வைத்தார். இயேசுக்கு ஜீவனை கொடுத்தார். இயேசுக்கு விடுதலை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், எல்லா தீய பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து புது மனுஷனாய் மாற்றினார். ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுத்தார். ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த இயேசு அறியாமல் இருக்கலாம், அல்லது இயேசு அறிந்தும் இன்னும் பாவத்தில் இருக்கலாம். எந்த சூழ்நிலை இயேசுவை இன்றைக்கு நீங்கள் சந்திக்கும் பொழுது, இயேசு உங்களை தொடும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறும். நான் சொல்லுகிற இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உன்னை வாழ வைக்க தெய்வமாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு உன்னை விடுதலை தரவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சமாதானம் எல்லாம் வந்திருக்கிறீங்களா? பிசாசின் போராட்டம், மந்திர பில்லி சூழ்நிலை பிரச்சனை, பயம், எதிர்காலத்தை குறிச்ச பயம், எதுவா இருந்தாலும் சரி, அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அன்பானவர் இயேசு. நான் வேண்டாம் சொன்ன இயேசு, நான் எதிர்த்த இயேசு, அவர் நல்லவர், ஒரு போல அன்பான ஒரு பிள்ளை. அல்லேலூயா. அந்த இயேசு குறித்து அன்றைக்கு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில், சின்னமலை புதுவாழ் வேஜு சபையில் ஆராதனையில் ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன்னு சொன்னது பாட்டை பாடிட்டு இருக்கும்போது என்னை அறியாமலே நான் அப்படியே எல்லாம் எழுந்து நிற்கும் போது நான் அறியாமலே முழங்கால் பண்ணிட்டு கையை உயர்த்தி பாட்டு பாடி இருக்கிறாங்க. எல்லாம் ஆராதிச்சு கொண்டிருக்கிற வேளையில் என் மனக்கண்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக தரிசனம் கொடுத்தார். நான் இயேசுவை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாடல் எனக்காகத்தான பட்டிங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவர் சொல்லுகிற வேளையில அப்பொழுது ஆண்டவர் நான் என்னுடைய வாழ்க்கையில சிறு பிராயத்திலிருந்து செய்த எல்லா பாவங்களும் ஒரு படத்தை போல் அப்படியே வந்தது. வீடியோ மாதிரி அப்படியே ஓடுது. படம் அன்னைக்கு ஷாக் ஆகுது. என்ன அது, இப்படி நான் செஞ்ச பாவம்லாம் அப்படி வருது. ஆண்டவர் சொன்னார், மகனே, நீ செய்த இந்த பாவங்களுக்காகத்தான் நான் ரத்தம் செஞ்சு மறித்தேன். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் எனக்கு மன்னிச்சிருங்கப்பா, எவ்வளோ பாவி ஆண்டவர், எவ்வளோ மோசமான பாவி ஆண்டவர்,
என் பாவங்களை மன்னியும் ஆண்டவர்னு சொல்லி அழுது 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 ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் துளிகள் என் மேல் விழுந்து என்னை சுத்திகரித்தது. ஹல்லேலூயா. இன்னும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புது மனுஷனாய், புதிய கிருபை பெற்ற மனுஷனாய், புது நடந்த மனுஷனாய் கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. அது கையில கட்டியிருந்த கயிறு, சிகப்பு கயிறு, கருப்பு கயிறு, கழுத்துல போட்டிருந்த மந்திரிச்ச கயிறு, பூணல் கயிறு, இடுப்புல போட்டிருந்த கயிறு எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டேன். ஸ்தோத்திரம். பர்ஸ்ல போட்டோ வச்சிருப்பேன், பேக்கெட்ல விக்கிரக போட்டோ வச்சிருப்பேன், எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு இயேசு எனக்குள்ளே வந்தார். ஆமென். இயேசு என்னை வாழ வைத்தார். இனி இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தேன். 96ல ரட்சிக்கப்பட்டு 97ல ஞானசானம் எடுக்க போகும்போது ஒரு சின்ன பயம். வீட்டுல ஞானசானம் எடுத்தாக்கா வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்ற ஒரு பயம் இருந்துச்சு எனக்குள்ள. ஆனால் ஜெபம் ஆண்டவரே உங்களோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிக்கிறேன், ஞானசானம் எடுக்கிறேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சொல்ல ஞானசானம் எடுத்து ஆண்டவர் உதவி செய்தார். சொன்னா நிறைய நேரம் ஆகும். அந்த வாரத்துல அபிஷேகத்துக்காக ஒரு ஜெப கூட்டம் வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்திற்கு போன பொழுது அங்கே பாட்டு பாடி ஆராதனை நடந்துட்டு எல்லாரும் எழுந்து நிற்கலாம்னு சொல்லும் போது நானும் எழுந்து நிற்கிறேன். கையை உயர்த்தி பாடி ஆராதிக்கிற வேளையிலே ஒரு மின்சாரத்தை போல தேவ வல்லமை என் மேல் இறங்கினது. நான் இருந்த இடத்துல தூக்கி வீசப்பட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தேன். எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஆராதனை வந்திருக்கிற தேவ பிள்ளையை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை போல் அன்பான தெய்வம் உலகத்தில் இல்லை. உன் பாவங்களுக்கு அவர் ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். உன்னை வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். நீ எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, நீ எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இயேசுவுக்கு அற்புதம் செய்வர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல ஆண்டுகளாக சபைக்கு வந்தோம். இன்னும் ஞானசானம் எடுக்கிறது தயக்கமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, ஞானசானத்தை ஒப்புக்கிடுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன அபிஷேகம் பெறல, உங்களுக்காக கடைசியில் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பார். அந்நிய பாஷை அடையாளத்தின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக வாழ தீர்மானம் எடுத்து இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இனி பின்னோக்கேன், நான் பின்னோக்கேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக வாழ தீர்மானம் எடுத்து வரும் பொழுது தேவ பிள்ளையே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை, ஆண்டவர் உன்னை உயர்த்துகிறதை, பரலோகத்தில் உனக்கு மேன்மையான ஆசீர்வாதம் வைத்திருப்பதை நீ ஒரு நாளில் காண்பாய். இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூவில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூவில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரின் பூவில் எந்தன் வாழ்க்கையாது நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்க